இந்த போராட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? என்ன காரணத்துக்காக அந்த போராட்டம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா 20 நாளா டெல்லி ஜெனரல் மண்டல நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்கள் உரிமைக்காக போராடுறாங்க. எல்லாமே பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தான், தனிப்பட்ட விஷயத்துக்காக வரல. நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த அரசாங்கம் மூலயமா நாங்க வந்து எங்களோட தேர்வுகள் மூலயமா இவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்டதுனால நாங்க இந்த போராட்டத்துக்காக முடிக்கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 20 நாளா இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த மாணவர்கள் எதுக்கு போராடுறாங்க, அவங்க கோரிக்கை என்னன்னு எதுவுமே ஒரு செயல்பாட்டில் கேட்கறதால மாணவர்கள் அவங்களோட எங்கெல்லாம் மாணவர்களாக நாங்கள் எங்க இந்தியா நாங்கள் வந்து எங்களோட பேச்சை கேட்கலாம். நாங்கள் வந்து அடுத்த செயல்பாட்டுக்காக நாங்கள் வந்து பார்லிமெண்ட் நடக்கிறதுனால பார்லிமெண்ட்டை நோக்கி போனாங்க. பார்லிமெண்ட்டை நோக்கி போகும்போது ஜனநாயக நாட்டில் என்ன மாதிரி ஒரு மோசமாக இந்த பாஜக அரசு தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலை கண்டித்து வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த இவங்க பண்ற தவிர தெளிவாக மக்கள் வந்து ஒரு பாஜக அரசு கடந்த 10 வருஷமா ஒரு பேப்பர் லீக்கேஜ் ஆகுதுன்னா ஒரு பேப்பரை வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி அரசாங்கம் தவறு நடக்கலாங்க, தொடர்ந்து நடக்குதுங்க. 10 வருஷமா 152 பேப்பர் லீக் ஆயிருக்குங்க. இதுக்கு என்ன காரணம், யாரு காரணமா இருப்பாங்க? இந்த பிரச்சனைக்கு காரணம் முழு பாஜக அரசு தான். இதுல ஒரு பெரிய குளறுபடி இருக்கு. இதுக்கான செயல்பாடை கரெக்டா கண்டுபிடிச்சு யார் இது பண்ணணுமோ அதை பண்ணணும். மெயினா எஜுகேஷன் மினிஸ்டரும் நரேந்திர மோடியும் வந்து ரிசைன் பண்ணணும். ஏன் ரிசைன் பண்ணணும் நாங்க சொல்ல வரோம்னா, எங்களோட பிரச்சனையை நாங்க வந்து சொல்றோம், என்ன இஷ்யூ நாங்க வந்து இதை மாதிரி பண்றோம், இது இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கான சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். அந்த சொல்யூஷனை பத்தி இவங்க பேச வர மாட்டாங்களே, ஏன் அதை பத்தி கேட்க மாட்டாங்க? தமிழ்நாட்டில இருந்து யார் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தா, இல்ல யாரெல்லாம் சேர்ந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்தா நீட்டையே முழுசா ஒழிச்சிட முடியும்னு நம்புறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுத்ததுன்னா மாணவர்களாகிய நாங்கள் குரல் கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் குரல் கொடுக்கலாம். நாங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி முறைகேட்டு நடந்திருக்கு, நான் இது பண்றேன், அதனால வந்து நாங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டு இந்த நீட் இது பண்ணலாம்னு சொல்லி கேட்கிறோம். எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே குரல் நடக்குது, நீட்டை மட்டும் நாங்கள் பேச வரல. சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன்ல இது வந்தது. தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக பார்லிமெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. ஒரு மாணவன் வந்து சிபிஎஸ்இ எக்ஸாம் எழுதுறான், அந்த மாணவன் வந்து என்ன முறைகேட்டு நடந்திருக்குன்னு அவன் தெளிவா நான் பண்ண எக்ஸாமினேஷன் இப்படி எழுதுனேன், ஆனா எனக்கு வந்த மார்க் இது, நான் இவ்வளவு கொஸ்டின் அட்டனே பண்ணல, அட்டன் பண்ணாத கொஸ்டின் எனக்கு வந்திருக்குன்னு தெளிவா காமிச்சார்ல. இந்த தவறுமே ஒரு 2 மாநாடு, பெரிய மாநாடு மக்களிடம் கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. இவங்க நீட்டு மட்டும், இந்த தேர்வு மூலம் மட்டும் இல்லைங்க, நம்ம ஜனநாயகத்தை ஓட்டே திருந்தாங்க, அதுவே தெளிவா காமிச்சாங்க. என்ன தமிழ்நாட்டில் இருந்து அரசு மூலியமா என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து நீட்டை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல டிவிகேவோ எதிர்கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர் போன்றவர்கள் யார் இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்க கோரிக்கை என்னவா இருக்கு? என்னோட கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பத்தி நான் சொல்ல வரலங்க, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சியுமே மாணவர்களாக நிற்பாங்க, அது 100% ஷூரா சொல்றோம். ஏன் நிற்பாங்கன்னா, அனைத்து கட்சியுமே நீட்டை ரத்து பண்ணதா சொல்லி செயல்பாடு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த நீட் எக்ஸாம் நடக்கிற குளறுபடி பத்தி அதை பேசுறாங்க. குளறுபடிப்பு வந்து நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. அந்த ஒழிக்கிறது வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் செயல்படும். இனி நடந்த குளறுபடி தான் மாணவர் குரல் கேட்கறாங்க. அதுக்கான பேச்சுக்கு நீங்க இது பண்ணணும்ல, வழி கொடுக்கணும்ல. நன்றி.